மீட்பெரும் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். தேவனுடைய வார்த்தையோடு கூட உங்களை சந்திப்பதில் நான் கர்த்தருக்குள் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் யோவான் எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்திலிருந்து 10ஆம் வசனம் வரைக்கும் நம்ம தியானிக்க போகிறோம். இயேசுவர்களை நோக்கி, என் வேலை இன்னும் வரவில்லை, உங்கள் வேலையோ எப்பொழுதும் ஆயத்தமாக இருக்கிறது. உலகம் உங்களை பகைக்க மாட்டாது, அதன் கிரியைகள் பொல்லாதவைகளாக இருக்கிறது என்று நான் சாட்சி கொடுக்கிறபடியினாலே அது என்னை பகைக்கிறது. நீங்கள் இந்த பண்டிகைக்கு போங்கள், என் வேலை இன்னும் வராதபடினால் நான் இந்த பண்டிகைக்கு இப்பொழுது போகிறதில்லை என்றார். இவைகளை அவர்களுடனே சொல்லி பின்னும் கலிலேயாவிலே தங்கினார். அவருடைய சகோதரர் போன பின்பு அவர் வெளியரங்கமாய் போகாமல் அந்தரங்கமாய் பண்டிகைக்கு போனார். கிறிஸ்துவுக்குள் எனக்கு பிரியமான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவினுடைய சகோதரர்கள் அவரை நம்பவில்லை, அவரை கனப்படுத்தவில்லை, அவரை குறித்த வெளிப்பாடு அவர்களுக்கு இல்லை. அவரோடு கூட வளர்ந்தும் அவரோடு கூட ஒரே வீட்டில் இருந்தும் அவர்கள் அறிந்து கொள்ளவில்லை. எவ்வளோ ஒரு பரிதாபமான ஒரு விஷயம் பாருங்களேன். இயேசு கிறிஸ்து அதெல்லாம் பற்றி பொருட்படுத்தவே இல்லை. அவருடைய நோக்கம் விருப்பம் எல்லாமே தன் பிதாவை ப்ளீஸ் பண்ணுறது, தன் பிதாவை பிரியப்படுத்துகிற ஒரு வாழ்க்கை. அதற்கு எல்லாமே துல்லியமாக நிமிஷம் ஒவ்வொரு நிமிஷமும் அவர் பிதாவின் நடத்துதலின்படி, ஆவியானவருடைய நடத்துதலின்படி தான் இயேசு வாழ்ந்தார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாழ்க்கையில் ஆவியானவர் முற்றிலுமாய் அவரை வழி நடத்த, அவருடைய முன்பாக செல்லுகிறதற்கு அவர் தன்னை அர்ப்பணித்திருந்தார். எப்படி இஸ்ரவேல் ஜனங்கள் அவர்களை மேக ஸ்தம்பமானது வழி நடத்தி கொண்டு வந்தது. அந்த மேகம் மூவ் ஆச்சுன்னா இவங்களும் அப்படியே நடந்துட்டு வருவாங்க. அது நின்றுச்சு அப்படின்னா இவங்களும் அந்த இடத்துல என்ன செஞ்சுருவாங்க, நின்றுவாங்க. அப்போ அருமையாக தேவன் இஸ்ரவேல் ஜனங்களை வழி நடத்தி கொண்டு வந்தார். அதே போலதான் இயேசு கிறிஸ்துவின் வாழ்க்கையிலும் அவர் தேவ ஆவியினால சரியாக நடத்தப்பட்டு கொண்டிருந்தார். அப்போ இந்த சகோதரர்கள்லாம் இவரை கேட்டுட்டு அவங்க போயிட்டதுக்கு அப்புறமா அவங்க கிட்ட சொல்றாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. அப்போ அந்தந்த வேலைக்காக இயேசு கிறிஸ்து காத்திருந்தார். அவசரப்பட்டோ இது பண்ணோ எதுவும் செய்யலை. தன் மாம்சத்தின்படி அவர் நடக்கவில்லை. அதுதான் பிதா அவர் மீது கொண்டிருந்த அன்பின் அடையாளத்துக்கு உச்சகட்டமாக இருந்தது. இந்த ரகசியங்களை சாதாரண மனுஷிகமான மனுஷன் புரிந்து கொள்ள முடியாது. அதுதான் இயேசு சொல்றாரு, இந்த உலகத்தை குறித்து நான் நல்லது, இந்த உலகத்துல நல்ல கிரியை இல்லை, பொல்லாத கிரியை தான் இருக்குன்னு நான் சொன்னதுனால இந்த உலகம் என்ன ஏற்றுக்கொள்ளலை. நீங்க இந்த உலகத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்கிறதுனால உங்களை உலகம் ஏற்றுக்கொண்டுட்டது. அப்போ ஞானிகளுக்கும் அவர் பெரியவர்களுக்கும் உரிய காரியத்தை அவங்க புரிந்து கொள்ள முடியவில்லை, வெளிப்படுத்தப்படவில்லை. இந்த மேன்மையான இந்த சத்தியம் உண்மையானது அங்கு பேதைகளுக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. பாருங்க, அப்போ தேவனுடைய ரகசியங்களை வெளிப்பாடை பெற்றுக்கொள்ள பெரிய ஞானம் இருக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை. தேவ கிருபை இருந்தா போதும். ஆண்டவருடைய வழி நடத்துதல், அவருடைய பிரசனத்துக்கு நம்ம வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுத்தா போதும். பாருங்க, இந்த தேவனுடைய காரியங்கள் உலகத்தின் மக்களுடைய கண்களுக்கு அது எப்படி இருக்கிறது? பைத்தியத்தை போல இருக்கிறது. அது மாத்திரம் இல்லை, இங்கே இன்னொரு காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ளுகிறோம். இயேசு கிறிஸ்து ஜனங்களுக்குள்ளாக மகிமையை தேடவில்லை. அவருக்கு நிறைய சப்போர்ட் இருந்தது, நிறைய அற்புதங்கள் அடையாளங்களை கண்ணால பார்த்த ஜனங்கள் அவரை பின்பற்றினாங்க, அவர் மேல நம்பிக்கை வைத்தாங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து தனக்கென்று வருகிற புகழ்ச்சியோ கனத்தையோ அவர் தேடவில்லை. அவர் என்ன பண்ணார்? மறைமுகமாக இருந்தார். தன்னுடைய சகோதரர்களோடு கூட அவர் அங்கே எங்கே செல்லாம தனியாக அவர் மறைந்து இருந்தார். உண்மையான ஒரு தீர்க்கதரிசி அப்படிதான், தனக்கென்று மகிமையை தேடாமல் தேவனுக்கே கனத்தையும் மகிமையும் தேடுகிற ஒரு மனுஷனாக அவர்கள் காணப்படுவார்கள். இதுதான் உண்மையான தீர்க்கதரிசிக்கும் உண்மையான தேவ மனுஷனுக்கும் மற்றவர்களுக்கும் உள்ள ஒரு வித்தியாசமாக இருக்கிறது. இயேசு தன்னுடைய சொந்த சகோதரர்களால் அவர் என்ன பண்ணார்? அவர் நிராகரிக்கப்பட்டிருந்தோம்
அவருடைய செய்கையில் அவர் என்ன செய்யல, அவர் உறுதியாக இருந்தார். அவர் இவங்களை பார்த்து அவர் என்ன செய்யலை, சோர்ந்து போகலை, செய்கிறத தொடர்ந்து செய்து கொண்டே இருந்தார். நாமும் கூட நம்முடைய வாழ்க்கையில் நாம் இதில் கற்றுக்கொள்ளுகிற காரியம், நம்மளை சுற்றி எதிர்ப்பு இருந்தாலும் நாம் நம்முடைய ஓட்டத்தை நம்ம தொடர்ந்து கர்த்தரை நோக்கி, இயேசுவை நோக்கி, விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாக இருக்கிற இயேசுவை நோக்கி நம்ம ஓட வேண்டும். அது மாத்திரம் இல்லை, ஒவ்வொரு நிமிஷமும் தேவ ஆவியின் நடத்துதலின்படி வாழ வேண்டும். நாம் அப்படி இருக்கும் பொழுதுதான் மறைக்கப்பட்ட ரகசியங்களை கர்த்தர் நமக்கு வெளிப்படுத்துவார். தேவ ஆவியினால நம்மை நடத்துவார். எல்லாரும் போற பக்கம் நம்ம போகணுன்ற அவசியம் இல்லை. தேவன் நடத்துகிற பாதையில போறோமா என்பதை நாம தெரிந்து கொண்டு சத்தியத்தின் வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்டு நாம நம்முடைய தேவன் நமக்கு வைத்திருக்கிற வாழ்க்கையில் வைத்திருக்கிற திட்டத்தை நம்ம கடைபிடித்து போனாலே நித்தியமான வாழ்க்கைக்கு, நீதி நிறைந்த வாழ்க்கைக்கு, சரியான ஒரு வாழ்க்கைக்கு நேராக கர்த்தர் நம்மை வழி நடத்த அவர் வல்லமை உள்ளவராக இருக்கிறார். இந்த வல்லமை ஒரு கரத்தில் நம்மை நாம் அர்ப்பணித்து ஜெபிப்போமா? எங்கள் அன்பின் தெய்வமே, ஆசீர்வதிக்கப்பட்ட இந்த நல்ல வேலைக்காக உமக்கு நன்றி சொல்லுகிறோம் சுவாமி. ஆண்டவரே, நீர் எப்படி ஒவ்வொரு நிமிஷமும் பிதாவின் சித்தத்தை செய்கிறதற்கு ஆவியினால நடத்தப்பட்டீரோ, நாங்களும் தேவ ஆவியினால நடத்தப்பட வேண்டும். உடைய பிரசன்னம், சமூகம் எங்களுக்கு முன்பாக கடந்து போகிறதா என்ற நிச்சயத்தை நீர் எங்களுக்கு தர வேணுமாய் நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டவரே. அந்த நிச்சயத்தை பெற்றவர்களாய் அதற்கு நேராக நாங்கள் செயல்பட கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. மறைக்கப்பட்ட ஆழமான சத்தியங்களை ஆண்டவரே நீர் எங்களுக்கு அறிந்து கொள்ள, புரிந்து கொள்ள கர்த்தர் உதவி செய்யும் ஆண்டவரே. உலகத்திலிருந்து வேறு பிரிக்கப்பட்டவர்களாய் ஜீவிக்க உதவி செய்யும் ஆண்டவரே. சத்தியத்துக்குரிய வெளிப்பாட்டை நீர் எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. தொடர்ந்து விசுவாசத்துல நிலைத்திருக்க கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும். தேவ திட்டத்தை நிறைவேற்ற கர்த்தர் கிருபை தாரும். துதிகன மகிமையாவுக்கு செலுத்தி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென், ஆமென்.